வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு தைப்பூசம் திருவிழா இல்லையா, இன்னைக்கு ஒரு அருமையான பாடல் தாங்க நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். அதாவது காவடி எடுக்கும்போது பாடல், முருகப்பெருமானுடைய காவடி பாடலுங்க. அருமையாக இருக்கும் அந்த பாடல். என் கூடவே சேர்ந்து பாடுங்க. புக்கு இருந்தால் புக்கு எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி இல்லை நோட் புக்கில் எழுதி வச்சுட்டோம் பாடலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம பாடலை கற்றுக்கலாம். பாடலாம் வாங்க. காவடியாம் காவடி. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாடல், அருமையாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி கோவிலில் பாடினவங்க எல்லாருமே இந்த பாடலை கூட்டு பிரார்த்தனையாக கோவிலில் நாங்கள் பாடினோம் முருகன் முன்னாடி. அந்த பாடல் தான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். காவடியாம் காவடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. கண் கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி. வேல்முருகன் நாமத்திலே விதவிதமாய் காவடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. வெற்றி வேலன் காவடி வீரவேலன் காவடி. சிங்கார வேலனுக்கு சின்ன சின்ன காவடி. வண்ணமயில் தோகையோடு ஆடி வரும் காவடி. வண்ணமயில் தோகையோடு ஆடி வரும் காவடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. பழனிமலை பாலனுக்கு பால் குடத்தால் காவடி. பழனிமலை பாலனுக்கு பால் குடத்தால் காவடி. தென் பழனி வேலனுக்கு தென் குடத்தால் காவடி. தென் பழனி வேலனுக்கு தென் குடத்தால் காவடி. சுவாமிநாத வேலனுக்கு சந்தனத்தால் காவடி. சுவாமிநாதன் வேலனுக்கு சந்தனத்தால் காவடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. பாலசுப்ரமணியனுக்கு பஞ்சாமிருத காவடி. பாலசுப்ரமணியனுக்கு பஞ்சாமிருத காவடி. ஆறுமுக வேலனுக்கு அழகு மயில் காவடி. ஆறுமுக வேலனுக்கு அழகு மயில் காவடி. வண்ண வண்ண காவடி வெற்றி வேலன் காவடி. வண்ண வண்ண காவடி வெற்றி வேலன் காவடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. காவடியாம் காவடி கந்தன் வேலன் காவடி. மயூரநாதனுக்கு மச்சத்தால் காவடி. மயூரநாதனுக்கு மச்சத்தால் காவடி. குன்றக்குடி குமாரனுக்கு குறைவில்லாத காவடி. குன்றக்குடி குமாரனுக்கு குறைவில்லாத காவடி. பக்தரெல்லாம் கொண்டாடும் காவடியாம் காவடி. பக்தரெல்லாம் கொண்டாடும் காவடியாம் காவடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. பாமாலை பாடி ஆடி நாடி வரும் காவடி. பாமாலை பாடி ஆடி நாடி வரும் காவடி. கண் கொள்ளா காட்சி தரும் கந்தவேலன் காவடி. கண் கொள்ளா காட்சி தரும் கந்தவேலன் காவடி. காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கோடி. காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கோடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. இப்போ ஸ்பீடாக பாடணும். காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி. கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி. வேல்முருகன் நாமத்திலே விதவிதமாய் காவடி. வேல்முருகன் நாமத்திலே விதவிதமாய் காவடி. காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி. காவடியான் காவடி கந்தவேலன் காவடி. வெற்றி வேலன் காவடி வீரவேலன் காவடி. வெற்றி வேலன் காவடி வீரவேலன் காவடி.
சிங்கார வேலனுக்கு சின்ன சின்ன காவடி, சிங்கார வேலனுக்கு சின்ன சின்ன காவடி, வண்ணமயில் தோகையோடு ஆடி வரும் காவடி, வண்ணமயில் தோகையோடு ஆடி வரும் காவடி, காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, பழனிமலை பாலனுக்கு பால் குடத்தால் காவடி, பழனிமலை பாலனுக்கு பால் குடத்தால் காவடி, தென்பழனி வேலனுக்கு தென் குடத்தால் காவடி, தென்பழனி வேலனுக்கு தென்குடத்தால் காவடி, சுவாமிநாத வேலனுக்கு சந்தனத்தால் காவடி, சுவாமிநாத வேலனுக்கு சந்தனத்தால் காவடி, காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, பாலசுப்ரமணியனுக்கு பஞ்சாமிருத காவடி, பாலசுப்ரமணியனுக்கு பஞ்சாமிருத காவடி, ஆறுமுக வேலனுக்கு அழகுமயில் காவடி, ஆறுமுக வேலனுக்கு அழகுமயில் காவடி, வண்ண வண்ண காவடி வெற்றி வேலன் காவடி, வண்ண வண்ண காவடி வெற்றி வேலன் காவடி, காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, காவடியாம் காவடி கந்தர்வேலன் காவடி, மயூரநாதனுக்கு மச்சத்தால் காவடி, மயூரநாதனுக்கு மச்சத்தால் காவடி, குன்றக்குடி குமரனுக்கு குறைவில்லாத காவடி, குன்றக்குடி குமரனுக்கு குறைவில்லாத காவடி, பக்தரெல்லாம் கொண்டாடும் காவடியாம் காவடி, பக்தரெல்லாம் கொண்டாடும் காவடியாம் காவடி, காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, பாமாலை பாடியாடி நாடி வரும் காவடி, பாமாலை பாடியாடி நாடி வரும் காவடி, கண்கொள்ளா காட்சி தரும் கந்தவேலன் காவடி, கண்கொள்ளா காட்சி தரும் கந்தவேலன் காவடி, காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கொடி, காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கோடி, காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. எல்லாரும் இந்த காவடி பாட கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த காவடி பாடல் எல்லாருமே பாடலாங்க, கரகோஷம் செய்து கோவிலில் பாடலாங்க. அதாவது காவடி எடுக்கும்போது நம்ம பாடுகின்ற பாடல், காவடி எடுப்பார்கள் இல்லையா பக்தர்கள், அவர்களை நம்ம உற்சாகப்படுத்தி நம்ம பகவானை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடி, காவடியாம் காவடி கந்தவேலனுடைய காவடி, காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி, கண்கொள்ளா காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி, காவடி எடுத்து போகும்போதே அந்த காட்சியை பார்க்கும்போதே நமக்கு புண்ணியங்க, அதுவே நமக்கு ஒரு வரப்பிரசாதம். அந்த காவடி எடுத்துன்னு போகிற அந்த காட்சி அது அரிதுங்க, எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு எளிதில் கிடைக்காது. அது குடுப்பனம் இருந்தால் தான் அந்த காவடி எடுத்துன்னு போகிற காட்சியை நம்ம கண்குளிர காணலாம். அதனால் முருகப்பெருமான் அவருக்கு நேர்த்திக்கடனாக பக்தர்கள் செலுத்துவார்கள் இல்லையா, காவடி எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த காவடியை பார்க்கும்போதே நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கோவிலில் காவடி எடுத்துகிட்டு போகிற காட்சியை. அது பார்க்காதவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன், அந்த காவடி எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கோவிலில் பார்க்கும்போது அவங்க அப்படியே முழு மனதோடு பக்தி ஸ்ரத்தையோடு முருகப்பெருமானையே நினைத்து கொண்டு அவர்கள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வடிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி அவர்கள் காவடி எடுத்து போகிற காட்சி இன்னைக்கு பூரா நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாங்க. அந்த காட்சியை தான் வர்ணித்து இந்த காவடியாம் காவடி அப்படின்ற பாடல் மூலமாக நம்ம பாடுகின்றோம். வெற்றி வேலன் காவடி, அதாவது முருகப்பெருமானுடைய வெற்றி வேலனுடைய அற்புதமான காவடி, வீரவேலனுடைய காவடி, சிங்காரவேலனுடைய காவடி, வண்ணமயில் தோகையோடு ஆடி வரும் காவடி, வண்ணமயில் தோகையோடு ஆடி வரும் காவடி,
அப்படியே பகவானே நினைத்து நிறைய பேர் விரதம் 48 நாள் விரதம் இருப்பாங்கங்க. 48 நாள் விரதம் இருந்து இன்னைக்கு காவடி நிறைய பேர் வந்து நிறைய பெரிய கோவில்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருப்போம். வந்து காவடி எடுத்து போகிற காட்சி வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இன்றைக்கி பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அவங்க வந்து பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது, அவங்க பாத யாத்திரை செஞ்சு வரும்பொழுது பார்க்கும்போதே அப்படியே நமக்கே வந்து பக்தி பரவசம் வரும், நமக்கு வந்து பக்தி கூடும் பார்க்கும்போது. பழனி மலை பாலனுக்கு பால் குடத்தால் காவடி, பால் குடம் எடுத்து காவடி எடுப்பாங்க. பழனி மலை பாலனுக்கு தென்பழனி வேலவனுக்கு வந்து தென்குடத்தால் காவடி, தேன்குடத்தால் காவடி. சுவாமிநாத வேலனுக்கு வந்து சந்தனத்தால் காவடியாம். சுவாமிநாத வேலனுக்கு சந்தனத்தால் காவடி அப்படின்னு இந்த பாடல் வரிகள் வந்து காவடி எடுக்கும் பக்தர்களை வந்து முருகப்பெருமானுடைய காவடியை வந்து வர்ணிச்சு இந்த பாடல் வரிகள் வந்து கூறுகிறதுங்க. அதே மாதிரி பாலசுப்ரமணியனுக்கு பஞ்சாமிரத காவடி, பாலசுப்ரமணிய முருகப்பெருமானுக்கு வந்து பஞ்சாமிரத காவடி. ஆறுமுக வேலனுக்கு அழகு மயில் காவடி, வண்ண வண்ண காவடி வெற்றிவேலன் காவடி, வண்ண வண்ண காவடி வெற்றிவேலன் காவடி. அழகழகான காவடி, வண்ண வண்ண கலர் கலராக இருக்கின்ற காவடி வெற்றிவேலனுடைய காவடி அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது. அதாவது காவடி எடுக்கிறேன், என்னுடைய மகளுக்கு வந்து திருமணம் கைகூடி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு காவடி எடுப்பாங்க நிறைய பேர். அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் வேண்டும், என்னுடைய பொண்ணுக்கு பையனுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விரதம் இருந்து 48 நாள் வந்து காவடி எடுப்பாங்கங்க. அதே மாதிரி நோய்கள், தீராத நோய்கள், அந்த நோய் வந்து அவங்க சொல்லவே முடியாது, அப்பேற்பட்ட வெளியே சொல்ல முடியாத நோய்கள் பல இருக்கும் இல்லையா, உடல் உபாதைகள் நிறைய. அந்த நோய், தீராத நோய்கள் தீர வேண்டும் முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு நிறையா பேர் வந்து காவடி எடுப்பாங்க. இந்த காவடி எடுக்கும் பக்தர்கள் வந்து அவ்வளோ தன்னுடைய முழு பக்தியுடன் காவடி எடுப்பார்கள்ங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து அதற்கு பதில் கண்டிப்பாக தருவாருங்க. அதாவது நிறைய பேர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், காவடி நான் எடுக்கிறேன்னு வேண்டிகிட்ருக்கேன், முருகப்பெருமானுக்கு இந்த காரியம் கைகூடி வரணும் அப்படின்னு வேண்டியிருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு கைகூடி வந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. காவடி எடுத்தேன், எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிட்டியது, காவடி எடுத்தேன், என்னுடைய மகளுக்கு வந்து திருமணம் கைகூடி வந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கண்கூடாகவே பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் காவடின்றது அவ்வளோ மிகவும் வந்து அற்புதமான ஒரு காணிக்கை. அதாவது பகவானுக்கு வந்து காவடி எடுப்பது அப்படின்றது ஒரு நேர்த்திக்கடனாக பக்தர்கள் வந்து முழு தன்னுடைய அன்பையும் பக்தியும் வெளிப்பாடாக முருகப்பெருமானுக்கு செலுத்துகிறார்கள். முருக பக்தர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், காவடி எடுக்கும் விதம் மற்றும் காவடி எதற்காக அவங்க எடுக்கிறாங்க. காவடி வந்து அப்பேற்பட்ட வந்து அருமையான காட்சிங்க அது. பகவான் வந்து முருகப்பெருமானை அவர்கள் காவடி எடுக்கும்போது அவர்கள் மூலமாகவே முருகப்பெருமான் வந்து அவர்களுக்கு காட்சி அளிப்பார். அதாவது காவடி எடுக்கும்போது அந்த நேரத்தில் அவர்களுக்கு தனி தென்பு, அதாவது வலிமை ஏற்படும். முருகப்பெருமானே வந்து அவர்களுக்கு உள்ளிருந்து அவர்களை காவடி எடுக்கும் பலத்தை தருவார். அப்படிப்பட்ட பலத்தை பகவான் வந்து முருகப்பெருமான் வந்து பக்தர்களுக்கு, காவடி எடுக்கும் பக்தர்களுக்கு தருவார். இப்போது அதனால தான் இதில் போட்டிருக்கு பாருங்க, அதாவது காவடியாம் காவடி கண்கொள்ளா காட்சி தரும் கந்தவேலன் காவடி, காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கோடி வேண்டுமோ. அந்த காட்சியை காண்பதற்கு வந்து கண்கள் கோடி புண்ணியம் பெற வேண்டும், அதாவது புண்ணியம் செய்திருக்க வேண்டும், காண கண்கோடி வேண்டும். இந்த காவடி எடுக்கும் காட்சி அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்ம கோவிலில் பார்த்தோம்னா. அதனால தான் வந்து இந்த பாடல் வந்து காவடி எடுக்கும் பக்தர்கள் அவர் காவடியை வர்ணித்து இந்த பாடல் வரிகள் கூறுகிறதுங்க. அருமையான பாடல், எல்லாரும் கற்றுன்னு நம்ம சாதாரணமாகவே கோவிலில் பாடலாம்ங்க. இது வந்து
தைப்பூசத்தன்று தான் பாடணும், தை கிருத்திகை அன்னைக்கு தான் பாடணும் அப்படின்னு கிடையாது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை காவடி எடுக்கும் பக்தர்களை மனதார நம்ம நினைத்து இந்த பாடலை அவர்களுக்காக அர்ப்பணித்து நம்ம முருகப்பெருமான் முன்னாடி நம்ம பாடலை பாடலாமுங்க. காவடி பாடல் அருமையான பாடல். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.